இவ்வூர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் அச்சுதமங்கலம். இவ்வூர் சுவாமி இறைவனின் திருநாமம் சோமநாத சுவாமி, அம்பிகையின் திருநாமம் சௌந்தரநாயகி அம்மன். இவ்வூர் 5 விதமான தோஷங்களை நீக்கப்பெறும் ஸ்தலமாக விளங்குகிறார் இங்கே சோமநாத சுவாமி. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சந்திர தோஷம் இங்கே நிவர்த்தி. சந்திரனால் ஏற்படக்கூடிய உபாதைகள், சந்திரனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள். இப்போ சில பேருக்கு சொல்லுவாங்க ஜாதகத்தில் சந்திரனோட பலன் கம்மியாக இருக்குது அப்படின்னு. அதனால் சந்திரனால் ஏற்படக்கூடிய உபாதைகளை இங்கே சுவாமி நீக்குகிறார். சோமன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வழிபட்டதுனால சுவாமிக்கு சோமநாத சுவாமி அப்படின்னு பேர். பார்த்திங்கன்னா பங்குனி பௌர்ணமி அன்று சந்திரனோட ஒளிக்கதிரானது இந்த சுவாமி மேலே வந்து விழும். அதுதான் இங்கே ஸ்பெஷல். பங்குனி பௌர்ணமி சூரிய ஒளி. எல்லா கோவில்லையும் சூரிய பூஜை அப்படின்னு ஸ்பெஷலாக நடக்கும். இங்கே உலகத்திலேயே இங்கே மட்டும்தான் சந்திர பூஜை. அதே பார்த்திங்கன்னா தட்சனோட சாபத்துக்கு ஆளாகி சந்திரன் தன்னோட அழகை இழந்துடுறார். அப்போ இந்த ஸ்தலத்துக்கு பங்குனி பௌர்ணமி என்று அந்த ஒரு நாள் மட்டும் சாயரக்ஷ 4 to 6 இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இங்கே சுவாமிக்கிட்ட சோமபிரக்ஷம் வாங்கினதா ஒரு ஐதீகம். அதனால தான் இங்கே சந்திர பூஜை ஸ்பெஷல். அதாவது 48 நாள் கல்யாண சுந்தரருக்கு அர்ச்சனை பண்ணி மந்திரம் சொன்னேன். அது இந்த இறைவன் இந்த இறைவியை கையை பற்றி அக்னியை வலம் வரும்போது சொன்ன மந்திரம் அது. அதாவது கோகிலாம்பிகா மகாமாயே உத்வாக நாதேஸ்வர சுவாமினாக சோமீஸ்வர கஷேத்திரே மகா பாப விமோச்சனஸ்ய ஸ்ரீ சுவாமினா அதிசீக்கிரமேவ உத்வாகம் தம் குரு அப்படின்ற மந்திரம் தான் இறைவன் கையை பற்றி வலம் வரும்போது இந்த இடத்துல சொன்ன மந்திரம். 2வது சாப பாவ நிவர்த்தி அப்படின்னு சொன்னேன். சாபமும் பாவமும் இருந்தால் இந்த ஸ்தலத்தோட நெல்லை மிதிக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கான மந்திரம் இது. அதாவது சோமீஸ்வர புண்ணியக்ஷேத்திரே சோமநாதேஸ்வர சுவாமினாக சௌந்தரநாயகி அம்பிகாயாக சப்தஜன்ம பாவசாப நிவர்த்தி துவாரா சுவாமினாக அனுகிரகம் தம் நமாமி அப்படின்றது இதோட மந்திரம். அதே மாதிரி இந்த மந்திரங்கள் 2ஐயும் 48 நாள் யார் நம்ம பூஜை அறையிலையோ இல்லை அவங்களுக்கு பிடித்த ஒரு ஆலயத்திலேயோ ஜபிச்சு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான திருமண தடை விலகி திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம் விசேஷம். 2வது பார்த்திங்கன்னா சாபமும் பாவமும் அவங்கள நெருங்காது அப்படிங்கிறது இந்த கோவிலோட விசேஷம்.